அரசியல் சுற்றுப்பயணமாக நெல்லைக்கு சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்குள்ள விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுடன் கலந்துரையாடுகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இருப்பதற்குண்டான திட்டங்கள்லாம் வகுத்தோம், செயல்படுத்தியும் காட்டினோம். அதேபோல தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டணும். இன்னும் பல தடுப்பணை கட்டுவதற்கு நாங்கள் எங்களுடைய இந்த ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் ஆங்காங்கே அவர்கள் எந்தெந்த இடத்துல தடுப்பணை கட்ட முடியுமோ அந்த இடத்தையெல்லாம் ஆய்வு செய்து அதையெல்லாம் அரசுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. ஆகவே அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த நீர் மேலாண்மையில் முன்னுரிமை கொடுத்தோம். இது ஓய்வு பெற்ற பொறியாளர் நியமிப்பதற்கு காரணமே தலைமை பொறியாளர் அந்த பொறுப்புக்கு வருகின்ற பொழுது ஒரு வருஷம் 6 மாதத்துல ரிட்டையர் ஆகிடுவாங்க. கண்காணிப்பாளர் இந்த போஸ்ட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், எக்ஸ்பர்ட் அதாவது திறமையானவர்களாக அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடிய நல்ல அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து இந்த நீர் மேலாண்மையில் அவர்களை ஈடுபடுத்தணும். அதனால தான் பல இடத்துல நாங்கள் தடுப்பணை கட்டுக்கின்ற சூழ்நிலை உருவாக்கினோம். நதியின் குறுக்கே தடுப்பணை, ஓடையின் குறுக்கே தடுப்பணை, எங்கெங்கெல்லாம் நீர் சேமிக்க முடியுமோ அங்கெல்லாம் நீர் சேமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கினோம். அதை பற்றி தான் இங்கே சொன்னீங்க. அதோட கூட்டுறவு சங்கத்தை பற்றி சொன்னாங்க. இந்தியாவில் ஒரு 5 ஆண்டு திட்டத்தில் 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக. விவசாயிகளுக்கு பல வழியிலே உதவி செஞ்சோம். விதை மானியம், உழவு மானியம், நடவு மானியம் நிறைய கொடுத்தோம். பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகமாக விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சுமார் 12,000 கோடி வாங்கி கொடுத்தோம். அரசியல் சுற்றுப்பயணமாக நெல்லைக்கு சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்குள்ள விவசாயிகளை சந்தித்து கலந்துரையாடி வருகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சரவணன், விரிவான தகவல்கள். வணக்கம் அபிராமி. அரசியல் சுற்றுப்பயணமாக தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரக்கூடிய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய தினம் திருநெல்வேலிக்கு வருகை தந்திருந்தார். நேற்று மாலை தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வழங்கிய அந்த சிறப்பு விருந்தில் கலந்து கொண்டு இன்று காலை நெல்லை மாவட்டம் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர தனியார் விடுதிகளில் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த வணிகர்கள் மற்றும் விவசாயிகளை நேரில் அழைத்து அவர்களுடன் சந்தித்து அவர்களுக்கு தேவையான பல கட்ட விஷயங்களையும் கோரிக்கைகளையும் தற்போது கேட்டு வருகிறார். நெல்லை வியாபாரிகள் சங்கம் அளித்திருக்கக்கூடிய மனுவில் ஜிஎஸ்டி தொடர்பான பல பிரச்சனைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தற்போது தமிழகத்தில் அரிசி மற்றும் உணவுப் பொருட்களுக்கு விதிக்கப்படக்கூடிய 5% வரியை நீக்க வேண்டும், வரி விகிதங்கள் உட்பட பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக எதிர்க்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமியிடம் தற்போது மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வணிகர்களுக்கான கணக்கு வைக்கும் முறை மிகவும் சிக்கலாக இருப்பதாகவும் அதை எளிதாக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மொத்த விற்பனையாளர்கள் மற்றும் அச்சிடப்படாத அதிகபட்ச சில்லறை விலையை எம்ஆர்பி விலைக்கு வழங்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். வரி செலுத்த தவறியதற்கான வட்டி மற்றும் அபராதங்களை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உட்பட பல கோரிக்கைகள் அடங்கிய மனுவை நெல்லை மாவட்ட விவசாயிகள் மற்றும் வியாபாரி சங்கத்தினர்கள் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்திருக்கிறார்கள். பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றும் ஆன்லைன் வணிகம் காரணமாக பாரம்பரிய சில்லறை வணிகர்களின் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த மனுவில் தயாரிப்பு நிறுவனங்கள் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி விநியோக உரிமைகளை ரத்து செய்வதால் வணிகர்கள் திடீரென்று வாழ்வாதாரத்தை இழப்பதாகவும் அதை தடுக்க வணிகர்களுக்கு சட்ட பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் இந்த கோரிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நெல்லை மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் விவசாயத்தை சார்ந்தே பல விவசாயிகள் வாழ்ந்து வருகிறார்கள். நீர்ப்பாசன விவசாயிகள் நில உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் 1200 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மானூர் பெரிய குளத்திற்கு கோதையாறு மற்றும் முக்கூடல் அணைக்கட்டுகளில் இருந்து வெள்ள நீர் கால்வாய் அமைத்து தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறது. இது சம்பந்தமான கோரிக்கையை விவரங்களுக்கு நன்றி சரவணன். தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கு விவசாயிகளுடன் பேசி வரும் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நாமளும் இரவில் போய் நீர் பாய்ச்சறது கடினம், ஏன்னா விஷப்பூச்சிகள்லாம் நமக்கு தாக்கிவிடும். அதனால தான் அதிமுக ஆட்சி இருக்கணும். மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் அதை செயல்படுத்தி காட்டினோம். இப்பொழுது ஷிஃப்ட் முறையில் விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவர்கள்
விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மும்முனை மின்சாரம் தொடர்ந்து விவசாயிகள் பணிக்கு வழங்கப்படும். எங்களுடைய கட்டிட தொழிலாளர் பற்றிங்க சொன்னார்கள். அவளுக்கு ஏற்பட்டதெல்லாம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கூட எனக்கு ஞாபகம் சரியாக இருந்தால் அவள் விபத்திலே இறக்கின்ற பொழுது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை நாங்கள் ஒதுக்கி கொடுத்தோம். 5 லட்சம் என்று கருதுகிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. இங்கே வந்தால் எனக்கு பேப்பர் கொடுத்தாங்க. அதனால் அது மட்டும் இல்லை, கொரோனா காலத்தில் அவளுக்கு அம்மா உணவகத்தில் டோக்கன் கொடுத்துருந்தோம், ஃப்ரீயாக போய் சாப்பிட்டுக்கலாம். ஓராண்டு காலம் அந்த கட்டிட தொழிலாளர்கள் அவர்களுக்கு அம்மா உணவகத்தில் விலையில்லாமல் நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம். டோக்கன் கொடுத்தா சாப்பாடு ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கட்டட தொழிலாளர்கள் எங்கு அந்த பணிபுரிகிறார்களோ அங்கேயே அம்மா உணவகத்தை கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ணோம். கட்டட தொழிலாளர்கள் பெரும்பாலும் எந்த இடத்தில் பணி செய்தார்களோ அந்த இடத்திற்கு அம்மா உணவகத்தை டெம்பரவரியாக மாற்றி அவர்களுக்கு அங்கேயே உணவு வழங்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். கட்டிட தொழிலாளர்களை பாதுகாப்பதற்கான உண்டான வழிமுறைகள்லாம் நாங்கள் செய்வோம். இது அமைப்புச்சாரா தொழில் கூட நிறையா உதவிகள்லாம் அதில் செஞ்சுருக்கிறோம். நீங்கள் நிறையா கோரிக்கை கொடுத்துருக்குறீங்க, அதெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவருக்கு பரிசீலித்து நிறைவேற்றப்படும். இதேபோல் விவசாயிகளுக்கு இந்தியாவிலேயே வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2248 கோடி வறட்சி நிவாரணம் கொடுத்தது. தமிழக வரலாற்றையும் சரி இந்திய வரலாற்றிலையும் வறட்சி நிவாரணம் என்ற பேச்சே இடமில்லை. அந்த விவசாயிகள் வறட்சியில் 2017 விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. அவர் பயிர்களெல்லாம் கருகி சேதமடைஞ்சது. அதையெல்லாம் கணக்கிட்டு வறட்சி நிவாரணம் அளித்ததும் அதிமுக ஆட்சியிடம். நெல் கொள்முதல் நிலையம் பல இடத்துல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்யணும்னா ஆன்லைனில் போட்டு கொண்டு போய் செய்யணும் ஒரு புதிய விதிமுறைகளை கொண்டாந்துருக்கேன். அதனால் பல சிரமம் இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தார்கள். அதோட விற்பனைக்கு நேரடி நெல் கொள்முதல் கொண்டு போனாலும் உடனடியாக கொள்முதல் செய்வதில்லை, திறந்த வெளியில் அடிக்கிறாங்க. அதனால் மழை காலத்தில் அந்த நெல்மணிகள்லாம் முளைத்து வீணாகிறது, சேதமடைகிறது. அதை பாதுகாக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு நெல் கொள்முதலுக்கு விவசாயி கொண்டு சென்றவுடன் உடனுக்குடன் நெல் கொள்முதல் செஞ்சு அவருடைய வங்கி கணக்கிலே வரவு வைக்கப்படும் என்ற செய்தியை நேரத்தில் சொல்லிக்கிறேன். வேளாண் கருவிகள், விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள் வாங்குவதற்கு நிறைய மானியம் கொடுத்தோம். இன்றைக்கி பெண்கள் மேலே பெண் விவசாயியாக இருந்தால் 50%. இன்றைக்கி 9 லட்ச ரூபா டிராக்டர்னா 4 லட்ச ரூபா மானியம் கொடுத்தோம். மற்ற விவசாயிகளுக்கு 40% மானியம். அதே போல் சொட்டு நீர் பாசன கருவிகள் 1 ஏக்கர் இருந்தால் முழுசாக மானியம். அதற்கு மேலே எத்தனை ஏக்கர் நிலம் வைத்திருந்தாலும் சொட்டு நீர் பாசன கருவிகள் வாங்குவதற்கு 75% மானியம் வாங்கி கொடுத்தோம். அதிகமாக சொட்டு நீர் பாசன அந்த திட்டத்தில் நம்முடைய விவசாயிகள் அதிகமாக சேர்க்கப்பட்டு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செஞ்சதும் அதிமுக ஆட்சியில் தான். அதே போல் சூரிய சக்தி பம்பு செட் வேணும்னு கேட்டாங்க, அதுவும் அதிமுக ஆட்சியிலே இன்றைக்கு மானியத்திலே கொடுக்கப்பட்டது. இப்படி அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்கள் கொண்டாந்தோம். திமுக ஆட்சியில் நெல்லுக்கு தேர்தல் நேரத்தில் குவிண்டாலுக்கு 2500 ரூபா தரணாங்க. இது வரைக்கும் கொடுத்த பாடு இல்லைன்னு நினைக்கிறேன்.